வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடைபெறவிருக்கின்றது என்று சற்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை, தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரையிலானது ஜூன் மாதம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த ஜூன் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்றபோது, ராசிக்கு 3இல் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது, ஜூன் 9ஆம் தேதி புதன் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமரவிருக்கிறார். ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மாறவிருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் அமைப்புகளும் கிரகங்களின் பெயர்ச்சிகளுமாகும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி ராசிக்கு 3ஆவது இடத்தில் இருக்கின்ற வரைக்கும் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பார். எப்போதும் சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களிலிருக்கும்போது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும். அவ்வாறான இடங்களில் ஒன்றான 3ஆம் இடத்தில் சனி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட் சனி 3இல் இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டம். சனி 3இல் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஆக ஒட்டுமொத்தத்தில் சனி பகவான் உங்களுக்கு எல்லாவிதமான விஷயங்களிலும் உயர்ந்த நிலையை பெறுவதற்கு பக்க பலமாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை உயர்த்துவதில் மட்டுமே குறியாக இருப்பார். அந்த அளவுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால், சனி புத்தியோர் சனி திசையோ நடக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதாவது அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி ஓடிவரும். அந்த அளவுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பலம். கோச்சாரத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக சிறப்பு. சனி புத்தி, சனி அந்தரம், சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ராஜயோகங்கள் கிடைக்கும். மேலும் புத்திகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் உங்களுக்கு கேந்திராதிபதி, கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் புதன் அறிவுக்கு அதிபதி. எனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பாடப்பிரிவினை எதிர்பார்த்த கல்லூரியில் படிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை புதன் பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் புதன் பகவானால் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் பயணங்கள் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெளிநாடு போக வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் ஒரு சில தனுசுராசிக்காரர்களுக்கு திருமண தோஷங்கள், தடைகள் விலகி நல்ல வரன் கைகூடும். ஏனெனில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல், பாக்கியாதிபதியான சூரியனுடனும் லாபாதிபதியான சுக்கிரனுடனும் சேர்க்க பெற்று சூரிய புதாதிபத்தியோகம், புத சுக்கிர யோகம் உருவாகிறது. ஆக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல், திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் பணப்புழக்கங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். சுக்கிரனால் உங்களுக்கு இதுவரையில் வராமலிருந்த பணம் அனைத்தும் உங்களை வந்து சேரும். மேலும் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். ஆக இந்த ஜூன் மாதத்தில் 9ஆம் தேதிக்கு பிறகு புதனும், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறார்கள். இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சூரியனுக்கு 6ஆம் இடமென்பது அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. சூரியன் 6இல் இருக்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்.
உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் அபாரமான முன்னேற்றங்களை சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து ஏற்படுத்திக் கொடுப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சூரியன் நிறைந்து கொடுப்பார். இப்படிப்பட்ட சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் 7இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி கேந்திரத்தில் நின்று கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். சூரியன் உங்களை பொறுத்தமட்டில் எப்படியும் நன்மையை செய்யக்கூடியவர். ஏனெனில் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு. மேலும் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் புத்திஸ்தானத்திற்குள் இருக்கிறார். எனவே நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடித்து வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் அதிர்ஷ்டத்திற்கு உடையவர் என்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார். மேலும் பூமி சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். நிலம் சொத்து போன்றவற்றை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். செவ்வாய் 5இல் இருக்கும்போது அமோகமான வளர்ச்சிகள் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தையும் திட்டமிட்டபடி செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவதற்கு யோகங்கள் கிடைக்கிறது. மேலும் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். ஆக செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பார். இந்த மாதம் ராசிக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையில் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது முக்கியமாக நீர் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆறு ஏரி குளம் குட்டை நீர்வீழ்ச்சி கடல் போன்றவற்றில் குளிப்பதை தவிர்த்தல் சிறப்பு. மேலும் சுக்கிரன் வாகனக்காரகன். எனவே வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது மட்டுமில்லாமல் வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது பாதுகாப்பு கவசங்களுடன் மிதமான வேகத்தில் செல்லுதல் சிறப்பு. தனுசுராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் அதாவது எதிர்பாலினத்தவர்களிடம் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுதல் பணம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்றவற்றை தள்ளிப்போடுதல் அல்லது தவிர்த்தல் நல்லது. மேலும் உங்களுடைய சொந்த ரகசியங்களை 3வது நபர்களிடம் பகிர்வதை தவிர்த்தல் மிக மிக அவசியம். புதிய நபர்களை நம்புவதை தவிர்ப்பது சிறப்பு. மேலும் பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருந்தால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். ஆனால் ஒரு சிலருக்கு லோன் கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். சுலபமாக நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இந்த காலகட்டங்களில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரிய அளவிலான கஷ்டங்கள் சுக்கிரனால் ஏற்படாது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடை தாமதங்களில்லாமல் இனிதாக நடந்தேறும். மேலும் சுக்கிரன் 6ஆம் அதிபதி 7ஆம் இடமான கேந்திரத்தில் ஏறி உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை தடை தாமதங்களில்லாமல் கையாளுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களுக்கு தானாக தேடிவரும். ஏனெனில் புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார். ஆனால் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையில் நிதானமாக இருத்தல் வேண்டும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்த பிறகு நிறைந்த நன்மைகளை நிறைந்த அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பதை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்கூடாக பார்த்து உணர முடியும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களென்று கருதக்கூடியது ஜூன் 8 9 10 போன்ற தேதிகளில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார். இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8இல் மறையும் தினங்களின்போது நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்பு அடைவீர்கள். அந்த நாட்களில் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை மனக்குழப்பங்கள் போன்றவற்றை கொடுக்கும்.
எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதுமுயற்சிகளை தள்ளிப்போடுதல் நல்லது. மேலும் வண்டிவாகனங்களில் பயணிக்கும்போது பாதுகாப்பு கவசங்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்துதல் வேண்டும். மேலும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் பேசுதல் வேண்டும். எனவே சந்திராஷ்டம தினங்களை அனுசரித்து வளமுடன் வாழுங்கள். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேதிகளென்று பார்க்கின்றபோது ஜூன் 4 5 6 7 8 15 16 17 18 22 23 26 27.